தினமலர் கிரிக்கெட் ஃபெஸ்டிவல் presented by SPR India Sky Towers. Powered by Cabin. Hello driver partners. வந்தாச்சு கேபின் சென்னைக்கு. இனி நோ கமிஷன் நோ டென்ஷன். கொல்கத்தாவில் ரைஸ் ஆகவில்லை சன். ஆமாங்க, இன்னைக்கு ஆரஞ்சு ஆர்மி 80 ரன் வித்தியாசத்துல படு தோல்வி. வணக்கம் மக்களே, இது தினமலரின் கிரிக்கெட் திருவிழா presented by SPR City. ஸோ இன்னைக்கு KKR vs SRH மேட்ச்ல KKR 80 ரன்ஸ் வித்தியாசத்துல அருமையா வின் பண்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா SRH டாஸ் வின் பண்றாங்க, KKR பேட்டிங் ஆட விடுறாங்க. பட் SRH சூப்பரா வந்து ஓப்பனிங் ஸ்பெல் பேட் கமின்ஸும் முகமது ஷமியும் வந்துட்டு குவிண்டன் டிகாக்கும் சுனில் நாராயணோட விக்கெட்ஸ் எடுத்து மேட்சை சூப்பரா கண்ட்ரோல் வராங்க. அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 2 கீ ஓபனர்ஸ் வந்து பெவிலியன் அனுப்புறாங்க. ஆனா அங்க அங்கிரிஷ் ரகுவன்ஷி யங் டேலண்டட் பிளேயரும் அஜிங்கே ரஹானேயோட சூப்பரான பார்ட்னர்ஷிப்ல 51 பால்ல 81 ரன் பார்ட்னர்ஷிப்ல பில்ட் பண்றாங்க. 43 ரன்ல வந்து அங்கிரிஷ் ரகுவன்ஷியோட கேட்ச் வந்து அன்பார்ச்சுனேட்லி கல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து டிராப் பண்றாங்க. பட் அதை தாண்டி ஒரு பெருசா ஸ்கோர் பண்ணல. அங்கிரிஷ் ரகுவன்ஷி வந்துட்டு ஒரு 50 ரன் ஸ்கோர் பண்ணி he loses his wicket. அதுக்கப்புறம் ரஹானே வந்து அதுக்கு அடுத்த ஓவர்ல வந்து அவர் வந்து விக்கெட் எடுக்கிறாங்க. அங்க அழகா சன்ரைசர்ஸ்க்கு ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டிங்க. உங்களுக்கு ஒரு பொண்ணை பார்த்தா ஐ லவ் யூ சொல்ற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் சன்ரைசர்ஸ்க்கு KKR நல்லா கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. ஏன்னா வெங்கடேஷ் ஐயரும் ரிங்கு சிங்கும் ரீசெண்டா 2-3 மேட்சஸ் ஆகட்டும் தே ஆர் yet to perform. இல்ல அவங்க சரியான ஃபார்ம்லயே இல்ல. KKRோட மிடில் ஆர்டர் ஒரு பெரிய கன்சர்னாவே இருந்துச்சு. ஸோ அங்கேயே வந்துட்டு அவங்க வந்து ரொம்ப ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்றாங்க. அழகா வந்து 15 ஓவர்ஸ் வரைக்கும் 130 தான் இருந்தாங்க KKR. பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கதான் பேட் கமின்ஸ் வந்துட்டு போலிங் சேஞ்சஸ் ஆகட்டும் இல்ல ரொம்ப போரான போலிங் போட்டு லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல 80 ரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அங்க SRH எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து லூஸ் பண்றாங்க. ஸோ கிரவுண்ட்ல இருக்கிற கேமராமேன் எப்படி அழகா கரெக்டா பொண்ணை பார்த்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி வெங்கடேஷ் ஐயரும் இல்ல ரிங்கு சிங்கும் கரெக்டா லூஸ் பால்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணி லாஸ்ட் 5 ஓவர்ஸ் சூப்பரான ஒரு 96 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்றாங்க. எஸ்பெஷலி வெங்கடேஷ் ஐயர் பார்த்தா பேட் கமின்ஸ்ல ஒரு ஓவர்ல வந்து 20 ரன் வந்து பட்டை கலப்புறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம போலிங் டிபார்ட்மெண்ட் வரலாங்க. அஜிங்கே ரஹானேயோட ட்ரஸ்ட் அவங்களோட போலர்ஸ் மேல ஃபர்ஸ்ட் ஓவர் இம்பாக்ட் பிளேயரா வந்துட்டு வைபவ் அரோராவை கொண்டு வராரு. அவர் 12 டாட் பால் போடுறாரு. அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர்லயே டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட் எடுக்கிறாரு. நிதிஷ் ராணா ஒரு அருமையான ரன்னிங் கேட்ச் எடுக்கிறாருங்க. ஆமா, சோ கொல்கத்தாவோட ஃபீல்டிங் வந்து நீங்க சொல்லி ஆவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நிதிஷ் ராணா வந்து சூப்பரா வந்து சப்போர்ட் பண்றாரு. டாப் 3 SRH பேட்ஸ் வந்து ஃபெயில் ஆகிறாங்க. அபிஷேக் சர்மா அவரோட கன்சிஸ்டன்சி SRHக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்குங்க. ஏன்னா லாஸ்ட் 3-4 மேட்சஸும் பாக்குறேன் அவர் பேட் கமின்ஸோட பயங்கர பெட்டுன்னு நினைக்கிறேன். அவர் போலிங் ஆகட்டும் பேட்டிங் ஆகட்டும் he is not been able to be the best of what அபிஷேக் சர்மா is அப்படின்றத கண்டிப்பா சொல்லி ஆகணும். இஷான் கிஷன் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு வளரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் இஷான் கிஷன் இஸ் ஆல்சோ கன்சிஸ்டன்ட்லி நாட் பீன் பெர்ஃபார்மிங். இன்னொரு பெரிய வரி நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்க்கு எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதிஷ் குமார் ரெட்டி அழகா ஸ்டார்ட் கொடுக்குறாரு. அந்த ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் அந்த ஸ்டார்ட்ஸ் வந்து 50s 40s 70s கன்வெர்ட் பண்றது கொஞ்சம் சேலஞ்சிங்காவே இருக்கு. சோ நிதிஷ் குமாரோட ஃபார்ம் வந்து பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. அதுக்கப்புறம் வர பேட்ஸ்மேன் வந்து ஹென்ரிச் கிளாசன். ஓகேங்களா, ஹென்ரிச் கிளாசன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவரோட எக்ஸ்ப்ளோசிவான பேட்டிங் அன்பார்ச்சுனேட்லி இந்த IPL இது வரைக்கும் வந்து சன்ரைசர்ஸ் சைடு பார்த்து அவ்வளவு வந்து சப்போர்ட் பண்ணல நினைக்கிறேன். சோ ஓவராலா நீங்க SRH பேட்டிங்கை தாண்டி கிரெடிட் வந்து யாருக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா KKRோட போலிங். ஆமா, சோ வைபவ் அரோரா ஆகட்டும் இல்ல நிதிஷ் ராணா ஆகட்டும் வருண் சக்கரவர்த்தியோட அருமையான போலிங் வந்துட்டு இன்னைக்கு SRH வந்து மேட்ச் வின் பண்ண வைக்கிறதுங்க. சோ பேட் கமின்ஸ்க்கு நாளுக்கு நாள் தலைவலி அதிகமாயினே போகுதுங்க. ஆமா, ஹர்ஷல் பட்டேல் 2 டைம் பர்பிள் கேப்டன். அவர் லாஸ்ட் 4 மேட்சஸ்ல 4 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. அதே மாதிரி இன்னைக்கு புதுசா வந்திருக்கிற பிளேயர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிந்து மெண்டிஸ். அவர் ரைட் ஹேண்ட்லயே போலிங் போடுவாரு, லெஃப்ட் ஹேண்ட்லயே போலிங் போடுவாரு. ஆனா அவரோட ஒரு கேட்சை டிராப் பண்ணாங்க. அதை அவர் கேப்டலைஸ் பண்ணாம அவர் ஒரு 25 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு வந்து அவரும் ஃபெயில் ஆயிட்டாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் சிமர்ஜித் சிங்கோட போலிங் பெர்ஃபார்மன்ஸ். அவர் எக்கனாமி ரேட் பாத்தீங்கன்னா 13ல இருக்கு. லாஸ்ட் 3-4 மேட்சஸ்ல 150 ரன் கொடுத்திருக்காரு. சோ ஓவராலா ஹைதராபாத்தோட போலிங் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் இல்ல டாப் ஆர்டரோட ஃபெயிலியர் ஆகட்டும் கண்டிப்பா ஒரு பெரிய தலைவலியா இருக்கு. அதே மாதிரி KKRக்கு இன்னைக்கு 5th straight வின். இன்னைக்கு SRHோட ரெண்டாவது முக்கியமான விஷயம்னா மார்ஜின் ஆஃப் ரன்ஸ் 80 ரன்ஸ்ன்றது SRHக்கு ஒரு பெரிய லாஸ் IPL. ஆமா, in terms of margin of runs. So இன்னைக்கு ஓவராலா KKR சூப்பரா விளையாடுறாங்க. இதோட நான் கிளம்புறேங்க. உங்களை அடுத்த மேட்ச் ரிவ்யூல நான் சந்திக்கும் வரை டாடா பாய், see you guys, bye. தினமலர் கிரிக்கெட் ஃபெஸ்டிவல் presented by SPR India Sky Towers. Powered by Cabin. Hello driver partners. வந்தாச்சு கேபின் சென்னைக்கு. இனி நோ கமிஷன் நோ டென்ஷன்.